ஆத்துக்காரர் கொஞ்சரத கேட்டேலா. இந்த இந்த இசையடா. ஸோ நீங்கள் என்ன பார்க்குறீங்க? மல்லிடா, மல்லி மல்லி, கொத்த மல்லி. இன்னொன்று மல்லி வந்து எவ்வளோ மனசே எவ்வளோ? 1 யூரோவா? 1 யூரோ 19 சென்ட்ஸ். 110 ரூபா. அப்படியே எங்கப்பா 110 ரூபா. எவ்வளோ பாரு. ஃபர்ஸ்ட் ஃபெலோஸ் 20 கிராம். 20 கிராம் தான். இதெல்லாம் என்னன்னே தெரியல உனக்கு. இது என்னது? இது பெட்ரோல். மல்லித்தலை மாதிரி தான் இருக்கு, கொத்தமல்லி மாதிரி தான் இருக்கு. இங்கே பாருங்க, ஷேப் பாருங்க. ஐயோ நாறுதுடி. நாறுதா? என்ன நம்பர் போட்டிங்களா? 300. போடுங்க. அப்படி ஏடிஎம் மிஷினில் வர மாதிரி கீழே வரணும். அழுத்துங்க, கீழே வரும் பாருங்க. ஏடிஎம் மிஷினில் காசு எடுத்து டொப்புன்னு ஒட்டணும். டக்குன்னு எடுத்து ஒட்டுங்க, உள்ளே போயிடும், மாட்டிக்க. மாட்டுங்க. ஓகே, டன். கரெக்டாக அங்கே போட போகிறாரு. அப்படி சூப்பர் சூப்பர். அட்ரஸ் அனுப்பிச்சிட்டான். அவெல்லாம் பொறுமையாக அனுப்பிச்சி விடு, நம்ம டெலிவரி பண்ணிட்டு தானே பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீட்டுக்கு திங்ஸ் வாங்க வந்திருக்கேன். இதில் கொஞ்சம் பெரிய சூப்பர் மார்க்கெட்டு. இப்போ நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணலாம். போய் ஷாப்பிங் பண்ணலாமா? நல்ல கம்பெனி. ஃபஸ்ட்டு என்னென்ன வாங்கணும்னு பாருங்கள். காய்கறிகள், ஆடியோலாம் மீட் பண்ணிட்டு நான் வேற வாய்ஸ் கொடுத்துறேன். அப்போ உங்களோட மூஞ்சா எப்போ காமிங்க. அதான் வரும். நம்ம மூஞ்சி வந்து இது சும்மா பேக் போஸ்ட்லேயே காட்டு. நம்ம மூஞ்சி எக்ஸாக்டிக் மூஞ்சி தான். என்ன எடுக்க போகிறோம்? ஆனியன். ஆனியன் எங்கே இருக்கு? ஆனியன் எவ்வளோ? ஆனியன் 79 cents.
ப்ரோ நீங்கள் என்ன பார்க்குறீங்க? மல்லிடா, மல்லி இருக்கா? மல்லி, கொத்தமல்லி. இத்தனோண்டு மல்லி வந்து ஒரு எவ்வளோ வச்சிருக்கானு மனசே கிளம்பி. எவ்வளோ? 1 யூரோவா? 1 யூரோ 19 சென்ட்ஸ். 110 ரூபா. அப்படியே எங்கப்பா 110 ரூபா. 110 ரூபா எவ்வளோ கேட்பாரு? ஃபர்ஸ்ட் ஃபெலோஸ் 20 கிராம். 20 கிராம் தான். சீப்பாக இருக்கா கீழே? கீழே சீப்பாக இருக்கா? இதெல்லாம் என்னன்னே தெரியல உனக்கு. இது என்னது? இது கீரை வளைகளா? இந்த பெட்ரோல் மல்லித்தலை மாதிரி தான் இருக்கு, கொத்தமல்லி மாதிரி தான் இருக்கு. இங்கே பாருங்க, ஷேப் பாருங்க. ஐயோ நாறுது ரெடி. நாறுதா? அவனுக்கு இந்த சாலட் போடுவானுங்களா? இளநீ இருக்கும் ப்ரோ. எங்க? அங்கே இருக்குங்க. தேங்காய். இதோட சீத்தாப்பழம்டா இது. நானே இப்போ தான் டிஷ்ஷில் கேள்விப்பட்டேன். இது ஒரு விதமான சீத்தாப்பழம். இது ப்ரோ உடம்பு இளநீ தானா? இளநீடா செல்லக்குட்டி. இங்கே பாரு ஸ்ட்ராவோட கொடுத்துருக்காங்க பாரு. இது பாரு ஸ்ட்ராவோட வந்துருக்கு, தெரியுதா? இந்த 3 கண்ணுன்னு. ஆமாம் ஆமாம், அதில் ஸ்ட்ரா நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி டிசைன் போட்டிருக்கேன். அந்த மேலே ஒன்று குத்தி மேலே ஒரு ஸ்ட்ரா குத்திருக்கேன். அதில் டப்பிங் கொடுத்துருவாங்க. 417 இந்த நம்பரு. இங்கே வந்து நம்ம பில் போடுறத தேவையில்லை, நம்ம இங்கேயே நம்மளே மேனுவலாக பில் போட்டுக்கலாம். 417 போட்டால் எவ்வளோன்னு சொல்லி வந்துடும். கீழே வந்துருச்சு. அதை எடுத்து டோப்பக் இன்னும் ஒட்டினா போதும், மெயினில் போய் பில் போட்டுக்கலாம். தெரியாதா? நம்ம அங்கே போய் டேரெக்டாக ஸ்கேன் பண்ணி வேண்டியதான். ஆமாம் ஆமாம், அங்கே போயிட்டு உட்காந்து நம்ம அடிச்சுட்டு அப்படிலாம் இருக்க தேவையில்ல. அந்த நம்பரை போடணும். அந்த நம்பரை எடுத்து டைப் பண்ணிங்கன்னா என்ன ப்ராடக்ட் நல்லா வந்துடும். ஐயோ, நான் நினச்சேன் இது போட்டு எவ்வளோ வெயிட் மட்டும் பார்க்கலாம் நினச்சிங்களா? விலையும் காமிக்க நினச்சேன். அது பழைய கீழே இருந்துச்சு. ப்ரோ இல்லை, பக்காவாக மெயின்டைன் பண்ணும் ப்ரோ. கரெக்டாக மெயின்டைன் பண்ண கரெக்டாக இருக்கும். எல்லாம் பயங்கர ரேட்டு. என்ன வெட்டலாம். வேறு என்ன ப்ரோ வாங்கணும்? வேறு எப்பயும் வாங்குறது தான். இது ட்ராலி எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். ஹாட்ஸ்பாட் மட்டும் அப்படியே போட நான் ரீச் கால் பண்ணுவேன். என்ன நம்பர் போட்டிங்களா? 300. போடுங்க. அப்படி ஏடிஎம் மிஷினில் வர மாதிரி கீழே வரணும். அழுத்துங்க, கீழே வரும் பாருங்க. ஏடிஎம் மிஷினில் காசு எடுத்து டொப்புன்னு ஒட்டணும். டக்குன்னு எடுத்து ஒட்டுங்க, உள்ளே போயிடும், மாட்டிக்கும். மாட்டுங்க. ஓகே டன். ஒரு குடை மிளகா ரேட் எவ்வளோ? 75 சென்ட்ஸ். 75 சென்ட்ஸ்னா நம்ம ஊருக்கு 70 ரூபா. ஒரு 300 கிராம். இப்போ என்ன பூண்டு எடுக்கிறீங்களா? டச்சக் எடுத்து போடுங்க, எடுத்து போடுங்க. கரெக்டாக அங்கே போட போகிறாரு. அப்படி சூப்பர் சூப்பர். அடுத்து இஞ்சி. ஜிஞ்சர் எவ்வளோ வருது? ஓகே ஓகே, கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கிறேன். நம்ம ஊர் தக்காளி பாருங்க. ரைஸ் எங்கே இருக்கு? ஆயில் பாருங்க ப்ரோ. இந்த ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ஆயில் தான் ரேட்டு கம்மி.
ஒரு ஈரோ 37 சென்ட்ஸ். ஆயில் சாப்பிட்றது ஒரு பாக்கெட் எக்ஸ்ட்ரா போகிறேன், 4 பாக்கெட் போகிறேன். ஆயில் வேணுமா? கேட்டுக்கோங்க. ஆயில் வேணுமா? சரி எடுத்தாச்சு. வேறு இது எல்லாமே இருக்குதா இங்கே? கீழே கீழே சாம்பார் பருப்பு அதை எடுங்க. இதுவும் நம்ம ஊரில் எதுக்கோ யூஸ் பண்ணுவாங்கடா, தெரியுமா? எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அது தெரில. இந்த சாம்பார் பருப்பு எடுங்க. அது நம்ம ப்ரோமோவில் வாங்கணும்னு நினைக்கிறேன். சாம்பாருக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஷுவரா? இதில் தான் சாம்பார் போடுவோம். நாங்கள் 1.5 வருஷமாக தான் பண்ணிகிட்ருக்கோம். சும்மா எதை வேணால் எடுத்து போட்டுருவான். உண்மையிலே ப்ரோ இருக்கு. நேற்று சாப்பிட்டோம் இதுலடா. ஆனால் நாங்கள் லாஸ்ட் டைம் வாங்கும்போது 69 சென்ட்ஸு. இப்போ வந்து 1.15. ஆமாம் ஆமாம். வீடியோ ஆஃப் பண்ணுங்க டக்குங்க. சரி வேற சுகர் என்ன இருக்குல்ல, ஃபுல் ஆல்கஹால். அப்படியே எங்கப்பா. சரி சால்ட் சுகர் இருக்கு. வேற இன்னும் என்ன சொல்லுவாங்க? என்ன ஃபீலிங்? அதான் செய்யறா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அரிசி பாக்கெட் எடுக்க போகிறோம். அரிசி பாக்கெட் எப்போயுமே இதுதான் எடுப்போம். இந்த கீழே இருக்கு பாருங்கள், 89 சென்ட்ஸ். 89 சென்ட்ஸாக நம்ம ஊருக்கு 80 ரூபா. 1 கிலோ வந்து 1 ஈரோ 11 சென்ட்ஸு. 1 ஈரோனா இப்போ வந்து 90 ரூபா. இது வந்து 80 ரூபா. 700 கிராம் இருக்குது. இதுதான் நான் வீட்டுக்கு எடுப்பேன் எப்போயுமே. இந்த செக்ஷன் நம்மளுக்கு வேண்டாம், இதை அவாய்ட் பண்ணிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊரில் ப்ரெட்டு 1-2 தான் இருக்கும். இங்கே பாருங்கள், ப்ரெட்டு எத்தனை டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ரெட் இருக்குது பாருங்கள். ஹவு மெனி கைண்ட் ஆஃப் ப்ரெட்ஸ். நாங்கள் மோஸ்ட்லி 1 ஈரோக்கு ஒரு ப்ரெட் இருக்கும். அந்த ப்ரெட் தான் எடுப்போம். இந்த இருக்கு பாருங்க, இந்த ப்ரெட்டு தான் எடுப்போம். 1 ஈரோனா இந்தியன் ருபீஸ்க்கு 19 ருபீஸ், 90 ரூபா. இந்த இதை எடுத்துருக்கேன். ட்ராலி எடுத்துருக்கலாம். இவ்வளோ பொருள் வாங்குவோம் சொல்லி ஐடியா இல்லை. மில்க் ப்ராடக்ட்ஸ். நம்மூர் பன்னீர். நம்மூர் பன்னீரில் இங்கே இந்த ஊர் பன்னீர் இப்படி தான் இருக்கும் பாருங்கள். பன்னீர் காஸ்ட்லி, 550 ரூபா. தயிர் வந்து 85 சென்ட்ஸு. ஓகே, வேறு இப்போ பசங்க வந்து எக்கு பார்த்துட்ருக்காங்க. எக் செக்ஷன் பாருங்கள், எவ்வளோ எக் இருக்குது பாருங்கள். எது சீப்பாக இருக்குது, எது நம்மளுக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்து அனலைஸ் பண்ணி தான் வாங்கணும். என்னென்ன முட்டை இருக்குன்னு பாருங்கள். நல்லாவே இருக்கலாம். ஒரே ஒரு முட்டை லைட்டாக கிராக் விட்ட மாதிரி இருக்குது. ஆனால் இது விட்டா ரேட்டு 159. அதான் பில் போட போகிறோம். நம்மளா மேனுவலாக பில் போட்டுக்கலாம்.
அந்த சிங்க்லையா? அங்கே யாரு மார்க்கெட் சரிவா பாருங்க நீங்கள் ஆமாம் ப்ரோ. The instructions. Please scan an item. The instructions. அவத்துக்காரர் கொஞ்சரத கேட்டேலா. இந்த இசையடா எது வேணா போடுங்க, ஜம்முன்னு கேட்டே போவோம். ப்ளூடூத் ஆன் பண்ணுங்களா? ஐ ப்ளூடூத்தே இல்லடா என்கிட்ட. இல்லையா? அந்த இங்க ஒன்று கனெக்ட் பண்ணி வச்சிருப்பானுங்களே, அது ஆக்ஸ் கேபிள். ஐயா அது ஆக்ஸ் இல்லடா, எஃப்எம் மாதிரி. இப்ப அதுவே இல்லடா என்கிட்ட. நானே பஞ்சத்துல வாழ்க்கைய ஓட்டிட்டு இருக்கேன். கொஞ்சம் இல்லை, இன்னொரு சேமிப்பு. அட்ரஸ் அனுப்பிச்சிட்டான், அவனுக்கு அனுப்பிச்சிடுறேன். அவன்லாம் பொறுமையாக அனுப்பிச்சி விடு, நம்ம டெலிவரி பண்ணிட்டு தானே பார்ப்போம். இந்த டைம்ல ஆனால் ஒரு மாதிரி ஆர்டர் பிச்சுக்குதுடா, நான் எப்பயுமே கவனிச்சிட்டேன். இது அந்த நைட் டைம்ல இப்போ வந்து ஒரு 11 மணி வரைக்கும் நம்மளுக்கு இருக்குன்னு ஆர்டர் வரும். எந்த கடையில் வந்துருக்கு? பர்கர். எத்தனை நாள் ஆச்சு செஸ் பர்கரில் வந்து? 3 வாட்டி. அப்போ ஒரு டெலிவரி எடுக்க போகிறோம், எடுத்துகிட்டு தான் வீட்டுக்கு போக போகிறோம். ஆர்டர் ரெடி ஆயிடுச்சா? கேட்கல. எஸ் பர்கர் போலாமா? அதான் அவ்வளோ பெரிய வண்டி வச்சிருக்கேன்ல, நான் தான் குட்டி வண்டி வச்சிருக்கேன். ஷோரஸ் வந்து அந்த சைடு. ஓகே, ஷோரஸ் போமாடா? போகலாம். எத்தனை நிமிஷம் காட்டுது? 8 நிமிஷம் கம்மி. இட்டா போயிட்டு செட்டாக இருந்துடலாம்டா. ஐ ஒருத்தன் தெரியும்டா, அப்போவே இப்படிதான் அங்கெல்லாம் யூட்டர்ன் பண்ணுவோன்ட்டு. நான் இது அப்போ இப்படி காமிச்சது பத்தியா, அதை பார்த்து நான் சரி ஓகே ரைட்டு தான் போகணும் போல, நம்ம ஏதாவது அடிச்சதுனால நம்மளுக்கு இப்படி தோணுது போல அப்படின்னு நினச்சிட்டேன். லைட்டு கரெக்டாக செட் ஆகலை கேமரா. கண்ணாடி வர அழுக்கா இருக்குல்ல கேமரா அதான் சொல்லியிருக்கேன். ஊரில் சொல்லியிருக்கேன். ராகுல் அந்த கோப்ரோ இது கோப்ரோனா கோப்ரோ ஒரு 200 யூரோ 250 யூரோ வருது. கோப்ரோனா அந்த ரவுண்டா? இல்லை அது அந்த குட்டியா ஒன்று இருக்குமேடா, மாட்டி வச்சுக்கலாம், தலையில மாட்டிக்கலாம், உடம்புல மாட்டிக்கலாம். இதனால மாட்டி வச்சு அந்த 360 டிகிரி அந்த அது நல்ல ஹெச்டியில் அடிக்குது.
பண்ணிட்டு எடுக்கலனா ஹாய் திஸ் இஸ் பேர் சொல்லிட்டு லீவ் யுவர் மெசேஜ் ஹியர் அப்படின்ட்டு அதோடய முதல் டைம் கேட்டேன் அப்படியே குஜிட்டிக்கு ஆயிடுச்சு. படத்துல இத்தனை வருஷமா படத்துல பார்த்ததை நம்மளும் நேரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. அமெரிக்கன் இதுல மட்டும் தானே அப்படி இருக்கும். எல்லாத்துலயும் இங்கேயே இருக்குடா. இங்கே இருக்குதா? இங்கே இருக்கு. ஆனா ஜெர்மன்ல பேசும், இங்க லித்தேனியால வந்து லித்தேனியால பேசும், நெதர்லாண்ட்ஸ்ல வந்து டச்சுல பேசும். ஐ சிக்னல் கொடுக்கணும்ல. ஐ எங்கடா வருது நானு. அவனுக்கும் அதே கஷ்டம் தான் போல. அவன் நினைச்சிருப்பியா நம்ம நிற்போம் அப்படின்னு சொல்லி அவன் எவ்வளோ நினைச்சிருப்பான். தூரம் உள்ள வந்துட்டோம் நம்ம ஒரு யூஎஸ் எவ்வளோ தூரம் எத்தனாவது ஃப்ளோரு? தான்டா இருக்கு. ஒரு 2 என்ட்ரன்ஸ் தான்டா இருக்கு. இதை பார்க் பண்றதுக்கு ஒரு வழி பண்றது. நம்மளாம் ஒரு மாதிரியான பாருங்க, ஒரு மாதிரியா காரை போய் சொருகி நிறுத்தி வச்சுட்டு